என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் பெற்றுக்கொண்டது போல ஆண்டவர்கிட்ட இருக்கிற பங்கு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். திருவிருந்து எடுக்கும் பொழுது அவருடைய அப்பத்தையும் அவருடைய ரத்தமாகிய திராட்சரசத்தை எடுக்கும் பொழுது இதில் பங்கு கொள்ளாதவன் என்னிடத்தில் பங்கும் இல்லை பாத்திரமும் இல்லை ஆண்ட சொன்னார். ஆண்டவரை விட்டு நம்மளுடைய இருதயம் தூரம் போகக்கூடாது. நம்மளுடைய நேரம் வேறு இடத்துல செலவழிக்க கூடாது. நம்மளுக்கு கொடுத்த தாளந்தை நாம் வீணடிக்க கூடாது. நம்மளுக்கு கொடுத்த பொறுப்பான ஊழியத்தை நாம் அசதியாக செய்யக்கூடாது. நம்மளுக்கு கொடுத்த நல்ல குடும்பத்தை நல்வழியில் பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும். கணவனை அரவணைக்க வேண்டும். மனைவியை அன்பு காட்ட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, நன்மையானதை செய்யுங்க, கோபப்படுத்தாதீங்க. மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்க. கணவர்மார்களே, உங்கள் மனைவிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று வேதம் சொல்கிறது.